ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎஸ்கே டைரிஸ். இன்றைக்கி பீட்ரூட்டில் 4 விதமான புது ரெசிபீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் குருமா. இது தேங்காய் கூட அரைச்சி ஊற்ற வேண்டாங்க. ஹெல்த்தியான இந்த பீட்ரூட் குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னா, ஃபஸ்ட்டு ஆயிலில் ஒரு பெரிய வெங்காயம், 4 நசுக்கின பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய பீட்ரூட் கட் பண்ணது, அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஊற வச்ச 2 ஸ்பூன் பாசிப்பருப்பும் ஊற வச்ச 3 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து குக்கர் மூடி 2 விசில் விட்டு எடுத்தோன்னா நம்மளோட பீட்ரூட் குருமா ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் தயிர் பச்சடி. ஒரு பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு அதை நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. கடாயில் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதே கடாயில் துருவிய பீட்ரூட்டும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காயும் 1 பச்சை மிளகாவும் அரைச்சிட்டு அது கூட தயிரும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இந்த வெந்த பீட்ரூட் கலவையோட சேர்த்து கலக்கி தாளித்ததோடு சேர்த்து எடுத்தோன்னா நம்மளோட பீட்ரூட் தயிர் பச்சடி ரெடி. உப்பு தேவைன்னா கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சாதத்துக்கு இந்த பீட்ரூட் தயிர் பச்சடி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைட் டிஷ் பீட்ரூட் சட்னிங்க. அதுக்கு ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, 2 பல்லு பூண்டு, 7-8 சின்ன வெங்காயம், 1 பீட்ரூட் கட் பண்ணது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. சட்னியோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், புளி, கல்லுப்பு, வதக்கிய கலவை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாங்க. நம்ம பீட்ரூட் சட்னி ரெடி. அதில் கடுகு, கருவேப்பிலை தாளித்ததை போட்டுக்கலாங்க. லாஸ்ட்டாக பீட்ரூட் பொரியல் வித்தியாசமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் பீஸு, 4 பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, சோம்பு, உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாங்க. கடாயில் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு தாளிச்சிக்கலாங்க. அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம். அது கூட 2 பீட்ரூட் கட் பண்ணதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்தோன்னா நம்ம பீட்ரூட் பொரியல் ரெடி. இந்த 4 விதமான ஹெல்த் பூஸ்டிங் பீட்ரூட் ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.